ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கனடாவில் இருக்கிற முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த டெம்பிள் ஸ்கார்போ லொக்கேஷனில் இருக்குது. கனடாவில் ஆண்டாரியோ ப்ராவின்ஸில் நீங்கள் நிறைய கோவில் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் கட்டிருக்கிறத பார்க்கலாம். முருகருக்கு மட்டுமே இங்கே திருச்செந்தூர் டெம்பிள், கந்தசாமி டெம்பிள், சிவசுப்பிரமணிய டெம்பிள், கந்தன் டெம்பிள்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே அர்ச்சனை $10, மற்ற விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு $5. அதே மாதிரி அபிஷேகம் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதையும் இங்கே பண்ணிடுறாங்க. இங்கே முருகர் சிலை மட்டும் இல்லாமல் எல்லா சுவாமியும் பார்க்கலாம். நம்ம ஊர்லேருந்து குருக்கள் இந்த கோவிலில் பார்த்துக்கிறதுக்கு ஒர்க் வீசா பிஆரில் வருவாங்க. என்னடா கூட்டமே இல்லைன்னு பார்க்குறீங்க? நாங்கள் வந்திருக்கிறது வீக் டேஸ், டியூஸ்டே மார்னிங். அதனால தான் இந்த கோவில் 2014 கட்டி முடிச்சிருக்காங்க. அப்பத்துலேருந்தே இது ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இந்த கோவில் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு கோபுரம்லாம் இல்லாத மாதிரி இருந்தாலும் உள்ளே போனோன்னே நம்ம ஊர் ஸ்டைலில் நல்லாவே வடிவமைச்சிருக்கோம். விநாயக பெருமானே, மூட பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. விநாயகர் சிலை, ஐயப்பன் சிலை, பெருமாள், அம்மன், நவகிரகம், ஆஞ்சநேயர், பைரவர்னு எல்லா சிலையிலும் வச்சுருக்காங்க. இங்கே சஷ்டி கிருத்திகெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாகவே கொண்டாடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே தேர் திருவிழாவும் நடக்கும். ஸ்கார்பரோவில் நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறதுனால நம்ம ஊருக்கு ஈக்குவலாக இங்கே கூட்டம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்க ஃபீல் கிடைக்கும். உள்ள முருகனுக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்த கேப்பில் நாங்கள் எல்லா சாமியும் பார்த்துட்டு ஒரு அட்டன்ஸ் போட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். அலங்காரம்லாம் முடிச்சோடனே திரைய திறந்தாங்க. அப்பதான் முருகன் என்ட்ரி கொடுத்தாரு. முருகா, முத்து குமரா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, வடிவேலா, என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. முருகன் ரொம்ப அழகா இருந்தாரு. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு கோயில 3 சுத்திட்டு யூடியூப் சேனல் ஓஹோன்னு வரணும்ட்டு ஒரு கும்பிட போட்டுட்டு பிரசாதம் எங்க கொடுக்குறாங்கன்ட்டு தேட கிளம்பிட்டேன். மணக்க சாம்பார் சாதம் ரெடியா இருந்துச்சு. அதை அப்படியே லைன்ல நின்று வாங்கிட்டு ஓரமா உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். என்னதான் நம்ம நாடு விட்டு நாடு வந்தாலும் இந்த ஊர்லயும் நம்ம மக்கள் எல்லாம் பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த கோவிலோட யூடியூப் சேனல்ல, ஃபேஸ்புக் பேஜ்ல அப்டேட்ஸ் போடுறாங்க ஏதாவது விசேஷ நாட்கள்ல. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.